ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனைகளையும் கஷ்டத்தையும் தாண்டி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். வெளியே சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகளையும் சுமந்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் தீர்வாக நம்ம சாய் ஏதாவது ஒன்று செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோட ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி பாராயணம் 108 நாள் பாராயணம் நம்ம சீரடியில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு 108வது நாள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி உங்கள்கிட்ட இந்த வீடியோவை நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது மார்ச் 11ஆம் தேதி 108வது பாராயணம் நாள். இந்த 108வது பாராயண நாள் நம்ம லைவில் எல்லோரும் ஒன்றா கலந்துக்க போகிறோம். நீங்கள் நான் நம்ம எல்லோரும். ஒருவேளை இதுக்கு முன்பு இந்த 108 நாள் பாராயணத்தில் நீங்கள் கலந்துக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஒரு சில நண்பர்கள் இடையில கலந்துக்கிட்டு கொஞ்ச நாட்கள் கேட்க முடியாத சூழ்நிலையாகவும் இருந்திருக்கலாம். ஒரு சில நண்பர்கள்னு சொல்கிறத விட நிறைய சாய் சகோதர சகோதரிகள், பெரியவங்க எல்லாரும் நம்பிக்கையோடு கலந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து சாய் ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்த்துவாருங்கிற நம்பிக்கையோடு கலந்துக்கிட்ட நீங்கள், இல்லை ஒரு சில நேரத்தில் உங்களால் கலந்துக்க முடியாத நபர்களாக இருந்தாலும் சரி, நாளைக்கு 108வது பாராயணத்தில் எல்லோரும் கலந்துக்கோங்க. எப்பொழுதும் நம்ம காலையில் 6:30 மணிக்கு வீடியோ பதிவு நம்மளோட சேனலில் சாய் ஃபேமிலி சேனலில் வரும். ஆனால் நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு 108வது நாள் பாராயணம் வீடியோ வராது. நாளைக்கு புதன்கிழமை மார்ச் 11ஆம் தேதி இரவு 8 மணிக்கு லைவில் தான் பாராயணம் செய்ய போகிறோம். நீங்கள் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மறந்துடாமல் எல்லோரும் கலந்துக்கோங்க. லைவில் நேரலையாக நம்ம எல்லோரும் ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி படிக்க போகிறோம். இரவு 8 மணிக்கு லைவ் ஆரம்பிச்சிடும். ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி பாராயணம் சாய் ஃபேமிலி சேனலில், சாய் மோட்டிவேஷன் சேனலில் கிடையாது, சாய் ஃபேமிலி சேனலில். சாய் ஃபேமிலி சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். இதுக்கு முன்பு நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா கூட சரியாக 8 மணிக்கு சாய் ஃபேமிலி சேனலுக்குள்ளே வந்தீங்கன்னா லைவ் போயிட்டுருக்கோம். நீங்கள் எல்லோரும் கலந்துக்கலாம். மறந்துடாதீங்க. நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த 108 நாள் பாராயணத்தை நல்லபடியாக முடிப்போம். இந்த 108 நாள் நீங்கள் தொடர்ந்து கலந்துக்கலைனாலும் இந்த 108வது நாள் நீங்கள் கலந்துக்கும் போது இந்த 108 நாட்கள் கலந்துக்கிட்டு அந்த முழு பலனும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். எப்போதுமே இந்த ஆரம்பிக்கிற நாளும் முடிக்கிற நாளும் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்தலத்தில் இருந்து தான் ஆரம்பிப்போம். முடிக்கும் போது அதே மாதிரி தான். நிறைய முறை இதுக்கு முன்பெல்லாம் நம்ம எங்கள் ஸ்ரீ சாய்நாத சவண மஞ்சரி எழுதி முடிக்கப்பட்டதும் அந்த நர்மதா நதிக்கரையில் அகல்யாதேவி சன்னதியிலே போய் நம்ம பாராயணத்தை முடிச்சிருக்கோம். கங்கை நதிக்கரையில் காசிக்கு போய் நம்ம 108 நாள் பாராயணத்தை நிறைவு செஞ்சுருக்கோம். எப்போதும் ஆரம்பிக்கும் போது பெரும்பாலும் நம்ம ஷீரடியில் துவாரகாமாயிலிருந்து தான் ஆரம்பிப்போம். துவாரகாமாய்க்கு முன்னாடி உட்காந்து தான் படிப்போம். வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த முறையும் 108 நாள் பாராயணம் நம்ம அங்கே தான் ஆரம்பித்தோம். ஷீரடியில் துவாரகாமாய்க்கு முன்பு காலையில் 4 மணிக்கு பாபாவுக்கு அந்த மணி அடிப்பாங்க துவாரகாமாயில். பாபாவுக்கு காலை வணக்கம்லாம் சொல்லிவிட்டு அவரை கும்பிட்டுட்டு நம்ம படிக்க ஆரம்பித்தோம். நல்லபடியாக 107 நாட்கள் பாராயணமும் முடிச்சு இப்போ 108வது நாள் பாராயணம் மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை அன்றைக்கி முடியுது. நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, நம்ம இந்த முறை காசிக்கு போனோம், கங்கை நதிக்கரையில் உட்காந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நீங்களும் ஆத்மார்த்தமாக வீடியோ மூலமாக அங்கே படிப்பீங்க, அந்த மாதிரியான உணர்வு உங்களுக்கும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுருந்தேன். 8ஆம் தேதி இல்லைனா 9ஆம் தேதி நம்ம இங்கேருந்து கிளம்புனா 2 நாள் ஆகும் காசிக்கு போகிறதுக்கு, தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுக்கு. இப்படி ஒரு 10ஆம் தேதிக்குள்ளேயாவது போயிடணும். 11ஆம் தேதி காலையில் அங்கே உட்காந்து படித்து நல்லபடியாக 108 நாள் பாராயணம் முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஒன்று நினைக்க, தெய்வம் ஒன்று நினைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த முறை நம்ம சத்குரு நம்மளை நம்ம வீட்லேயே உட்காந்து படிக்க சொல்லிட்டாரு. எல்லாமே நல்லதுக்கு தானே, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இயங்கிக்கிட்டே இருக்கு. எங்கெங்கேயோ உட்காந்து படிக்கிறியடா, இந்த முறை உங்கள் வீட்லேயே உட்காந்து படிடா அப்படின்னு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதை கெட்டதுன்னு எடுத்துக்காமல் அதுலேயும் ஒரு நல்லது இருக்குன்னு தான் சிந்திக்கணும். நான் அப்படி தான் சிந்திப்பேன். எது நடந்தாலும் சரி. இப்போ நான் ஆரம்பத்தில் பாபா கிட்ட வேண்டும் போது, பாபா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பேன்.
அப்புறம் பாபா கிட்ட கிடையாது, பொதுவாகவே கடவுள் எந்த சாமிகிட்ட வேணாலும் எனக்கு இது வேணும் அது வேண்டும்னு வேண்ட ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கே தெரியும், எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, குருவை வணங்கினாலும் சரி, சிவனை கும்பிட்டாலும், கிருஷ்ணனை கும்பிட்டாலும், முருகனை கும்பிட்டாலும், விநாயகரை கும்பிட்டாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு எப்படி கும்பிட ஆரம்பித்தேன்னா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கும்பிட ஆரம்பித்தேன். சின்ன பிள்ளையிலேருந்து சொல்கிறேன் நான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இல்லை பக்குவமாயிடுச்சு மனசு, ஏன்னா நம்ம கேட்குறதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்குவமாகி, கடவுளே நீங்களே எனக்கு நல்லதாக கொடுங்க அப்படின்னு கும்பிட ஆரம்பித்தேன். இப்போ என்னென்னா எதுவுமே கேட்குறதில்ல. பாபாவை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் எதுவுமே கேட்குறதில்ல. இதை இப்போ நான் சொன்ன விஷயத்த பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். நம்ம எப்படி உணர்றோங்கிறதுல தான் இருக்குது, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறதுல தான் இருக்குது உங்களோட ஆன்மீக பயணம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கேட்குறோம் கடவுள்கிட்ட, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நீங்களே எனக்கு நல்லதாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கப்புறம் எதுவுமே கேட்குறதே இல்லை, எதுவுமே கேட்குறதில்ல. அதாவது எப்போதுமே இந்த ஆன்மீகத்தில் கடந்து போகும்போது ஒரு முக்கியமான படிநிலை என்னென்னா, ஆன்மீக வாழ்க்கையில் எது செய்தாலும் இறைவனோட பெயரால் செய்யணும். எது செய்தாலும் இறைவனோட பெயரால் செய்யணும். எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் எதை அனுபவித்தாலும் இறைவனோட பெயரால் செய்யணும். அதே மாதிரி தான் என்ன நடந்தாலும், நமக்கு என்ன கிடைச்சாலும் அது இறைவன் தான் கொடுக்குறாருன்னு மனப்பூர்வமாக நம்பணும், மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். என்ன கொடுத்தாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும், நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. கடவுள் பொறுத்த வரைக்கும் அந்த கெட்டதுன்னு கிடையாது. கடவுள் கொடுத்தாருன்னா அது கெட்டதுன்னு இருக்க முடியாது. கஷ்டம் இருக்கும், ஒரு சில நேரத்தில் நம்ம கஷ்டம் அனுபவிப்போம். என்னங்க நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னா நல்லதா, நான் அனுபவிக்கிற கஷ்டம்லாம் உங்களுக்கு நல்லதாக தெரியுதா நம்ம கேள்வி கேட்கணும். அதுலேயும் ஒரு நல்லது இருக்கும். அதாவது கெட்டதுங்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் கிடையாது. நமக்கு ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக தெரியும், அது கஷ்டமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இப்படி எதாக இருந்தாலும் சரி, புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இப்போ சொல்கிறத புரிஞ்சுக்கிறது கஷ்டம், உணர மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி நமக்கு எது கிடைச்சாலும், அது எந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம கொஞ்சம் வருத்தப்படுற விஷயமா இருந்தாலும் சரி, கடவுள் கொடுக்குறாரு, அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த மனநிலை வேணும். அந்த மனநிலையில் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி நம்மளோட குரு நம்மளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்களும் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. கஷ்டமான சூழ்நிலைகளை தாண்டி போகிறதுக்கு தைரியத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட சத்குருவை போற்றி புகழ் பாடுகிற நம்மளோட சாயோட ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி நினச்சி பாருங்களேன், நினச்சி பாருங்கள். இந்த ஒரு சக்தி, இந்த சாயிங்கிற இந்த ஒரு சக்தி மட்டும் நமக்குள்ளே இல்லை, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே, நம்ம உள் மனதில் அந்த ஒரு பெயர், அந்த ஒரு நாமம், சாயிங்கிற அந்த ஒரு நாமம் மட்டும் இல்லைன்னா எந்த தைரியத்தில் வாழ முடியும்? யோசிச்சு பாருங்கள். எந்த தைரியம், யார் கொடுக்குற தைரியத்தில் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? எவ்வளவு எங்கே போனாலும் அது இதுன்னு எல்லா பக்கமும் சுற்றி வளைச்சி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று மனசு சரியில்லை, அது இதுன்னு உடல்நிலை சரியில்லைன்னு மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று எல்லாருக்குமே. இப்படிப்பட்ட பக்தர்கள் சாய் வழித்துணையாக ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து 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 கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு, பக்குவப்படுத்தி மனசை. எனக்கு தெரிஞ்சு சாய் பக்தர்கள் யாருமே அழுவவே மாட்டாங்க. அவரை வணங்கும் போது அந்த ஆனந்த கண்ணீர் வேணால் வரலாம், மற்றபடி அவங்க மனசில் எப்போதுமே தைரியம் இருக்கும், எப்போதுமே தைரியம் இருக்கும். முழுசாக அவரை உணர்ந்து அவங்களோட மனசில் எப்போதுமே நம்ம தைரியம் இருக்கும். ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருப்பாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம தான் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோன்னு. ஒரு சில நண்பர்கள்லாம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள், அவங்களோட வாழ்க்கையெல்லாம் நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யூகிச்சு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வெளியே அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டத்தை வச்சுருப்பாங்க, வெளியே தெரியாது. என்ன காரணம்? சாய் என்னை காப்பாற்றுவாருங்கிற அந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் நம்ம எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக அந்த நம்பிக்கை மட்டும் வீண் போகாது. எது கொடுத்தாலும் சாய் நல்லது தான் கொடுத்துட்ருக்காருன்னு நம்புவோம். இந்த நிமிஷம் நிறைய பேர், நிறைய நண்பர்கள் சாய் என்னை ஏன் சோதிக்கிறாரு தான், அவர் சோதிக்கவே இல்லை.
சோதனைகளில் இருந்து மீட்டு கொண்டுட்டு வந்துட்டுருக்காரு. அதை எப்போதும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த சோதனைகளும் இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மளோட கர்ம வினையினால் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ இந்த ஜென்மத்திலேயோ போன ஜென்மத்திலேயோ ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தால் நம்ம செய்தது மட்டும் நம்மளை பாதிக்காது. நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரோட கர்ம வினையும் பின்னி பிணைஞ்ச ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் கிடையாது, நமக்கு சார்ந்தவங்க, நம்ம குடும்பத்தில் நம்ம கூட பிறந்தவங்கலேருந்து நம்மளை பெற்றெடுத்தவங்கலேருந்து நமக்கு பிறந்த குழந்தைகள்லேருந்து ஏகப்பட்ட சொந்த பந்தங்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு கர்மா. நம்ம ஒருத்தரோட கர்ம வினையை வச்சு நம்மளோட வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை. இப்படி பல கர்மாக்கள் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றி, நல்லது கெட்டது. அதெல்லாம் நம்ம யூகிச்சு பார்க்க முடியாது. அதனால தான் ஒரு சில சோதனைகள் நமக்கு. ஆனால் அந்த சோதனையை அவர் சரி செய்துக்கிட்டு இருக்கார். அந்த சோதனைகள் நம்மளை நிவர்த்தி செய்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கார். சாய் எப்போதுமே எந்த ஒரு பக்தரையும் சோதிப்பது கிடையாது. எந்த கடவுளும் சோதிக்காது. நல்லா தெரிஞ்சுக்கும். பக்தியை சோதிப்பாங்க, விளையாடுவாங்க. விளையாட்டு எல்லா கடவுள்கிட்டையுமே இருக்கும். அந்த விளையாட்டு எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, நம்மளை இந்த உலகத்துக்கு வெளிக்காட்டுவதற்காக இருக்கும். நம்ம எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க, நமக்குள்ளே எவ்வளவு சக்திகள் இருக்குது, எவ்வளவு திறமைகள் இருக்குது, எவ்வளவு ஸ்ட்ராங்கானவங்க, இவங்களோட பக்தி எந்த அளவுக்கு என்னை உண்மையாக நம்பினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும், அதை காமிக்கிறதுக்காக ஒரு சில சோதனைகள் நடக்கும். தனிப்பட்ட முறையில் நம்மளை கஷ்டப்படுத்தி எந்த தெய்வமும் வேடிக்கை பார்க்காது. முக்கியமாக நம்மளோட சாய் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார். அது உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு வேதனை, ஒரு ஆற்றாமை, என்ன செய்கிறதுன்னு தெரியல, புலம்பும் போது நம்ம அறியாமல் அந்த ஒரு வார்த்தைகள் வந்துடுது. என்னை ஏன் சாயே இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக சோதிக்க மாட்டார். இந்த மாதிரியான சோதனைகள் சாயால் கிடையாது, நம்மளோட கர்மவினையால் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே சரியாகும். சாய் நிவர்த்தி செய்து கொடுப்பாரு. நம்பிக்கையோடு நாளைக்கு 8 மணிக்கு, அதாவது இந்த வீடியோவை நீங்கள் புதன்கிழமை கூட கேட்டுட்ருக்கலாம். நான் செவ்வாய்க்கிழமை மணிக்கு இந்த வீடியோவை நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. அதாவது மார்ச் 10ஆம் தேதி, மார்ச் 11ஆம் தேதி இரவு 8 மணிக்கு, மார்ச் 11 இரவு 8 மணிக்கு இந்தியா டைமுக்கு சாய் ஃபேமிலி சேனலில் லைவில் எல்லோரும் கலந்துக்கோங்க. கூட்டு பாராயணம் 108வது நாள், கடைசி நாள் பாராயணத்தில் எல்லோரும் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. ஸ்ரீ சாய்நாத தவணமஞ்சிரி பாராயணம் எத்தனையோ பேரோட வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. சாயால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நூல் அது, சாயால் ஆசீர்வதிக்கப்பட்ட புத்தகம். அது காதால் கேட்குறதும் படிக்கிறதும் அவ்வளோ புண்ணியம். சாய் இருக்கும்போது அவர் முன்பு பாடப்பட்ட அந்த ஸ்ரீ சாய்நாத தவணமஞ்சிரி அந்த துதி நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நல்லதை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சாய் சத்தியம் செய்தே கொடுத்துருக்காரு. தாஸ்கன் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது, சாய கையால் ஆசீர்வதிக்கப்பட்டது. சாய் மகா சமாதி அடைவதற்கு முன்பு நமக்கு கொடுத்துட்டு போயிருக்க வர பிரசாதம். எல்லோரும் கலந்துக்கோங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மறந்துடாதீங்க, மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். சாய் ஃபேமிலி சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மார்ச் 11 இரவு 8 மணிக்கு இந்தியா டைமுக்கு லைவில் நம்ம ஸ்ரீ சாய்நாத தவணமஞ்சிரி பாராயணத்தில் எல்லா பக்தர்களும் கலந்துக்கோங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் மூலமாக வேறு யாராவது 2 பேர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கலந்துக்கிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு சேவை. எல்லாருக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பை சாய் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. எல்லோரும் கலந்துக்குவோம், எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்துக்குவோம். உங்களுக்காக, எனக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் 108வது நாள் பாராயணத்தில் லைவில் நேரலையில் நீங்களும் கலந்துக்கோங்க. கலந்துக்க முடியாத சகோதர சகோதரிகள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கும், அதை பார்த்து நீங்களும் கலந்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வேலைக்கு போயிருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நேரம் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அதனால தான் இரவு நேரத்தில் நம்ம வீடியோஸ் போடுறோம். காலையில் போட்டால் வேலைக்கு போகிறவங்களால கேட்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் நாளைக்கு இரவு 8 மணிக்கு நேரடியில் நம்ம படிக்க போகிறோம். ஒருவேளை அந்த 8 மணிக்கு உங்களால் கலந்துக்க முடியலன்னா உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லைவ் அந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் ஆகி அப்படியே யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் வீடியோவை பார்த்து கலந்துக்கலாம். அதனால் 8 மணிக்கு வர முடியாதவங்க, வர முடிஞ்சவங்க வந்துடுங்க. வர முடியாதவங்க லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ யூடியூப்பில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து உங்களோட 108 நாள் பாராயணத்தை நிறைவு செய்யலாம். 108 நாள் பாராயணத்தில் கலந்துக்காதவங்களும் நாளைக்கு லைவில் கலந்துக்கோங்க. ஏன்னா கடைசி நாள் பாராயணமில் அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதுவும் முக்கியமாக நம்ம லைவில் பண்ண போகிறதுனால உலகத்தில் வெவ்வேறு மூலைகளிலிருந்து பக்தர்கள் எல்லோரும் கலந்துக்குவாங்க. நிறைய நல்ல எண்ணங்கள், நிறைய
பாசிட்டிவ் அந்த தாட் சேரும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து உண்டாக்கும். அதை ரொம்ப விவரித்தெல்லாம் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் புரியும். நல்ல எண்ணங்கள் ஒன்று சேரும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல தெய்வம் வந்து குடியேறும். அதனால் நாளைக்கு அந்த லைவில் நம்ம சாயும் கலந்துக்குவார். நம்ம பாராயணத்தை சவணமஞ்சரி பாராயணத்தை முழு மனதோடு அவர் ஏற்றுக்குவார். கலந்துக்கிற பக்தர்களோட பிரார்த்தனையை நிச்சயம் சாய் நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.